ஆதார் தொடர்பான கிரிமினல் குற்றங்கள் என்னென்ன தெரியுமா? அலர்ட் பதிவு ஆஃப்லைன் சரிபார்ப்பை கோரும் நிறுவனம் ஒரு தனிநபரின் அடையாளத் தகவலை அங்கீகரிக்காமல். ஆதார் அட்டை முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாகும். பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட, செல்லுபடியாகும் ஐடி, முகவரி சரிபார்ப்பு ஆவணம். இது பல்வேறு சேவைகளை அணுக அனுமதிக்கிறது. ஆதாரை அடையாள அட்டையாக பயன்படுத்துவதன் மூலம் மக்கள் தங்கள் உரிமைகளை விரைவாக பெற முடியும் என்ற கருத்து நிலவி வருகிறது. ஆனால் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் சில விஷயங்களை நினைவில் கொள்ள வேண்டும். ஆதார் சட்டம் 2016 திருத்தப்பட்ட கீழ் கிரிமினல் குற்றங்கள் மற்றும் தண்டனைகள் பின்வருமாறு. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் UIDAI படி ஆதார் தொடர்பான 8 குற்றங்கள் இங்கே தொகுக்கப்பட்டுள்ளன. பதிவின் போது தவறான தகவல்கள் அல்லது தவறான பயோமெட்ரிக் தகவலை வழங்குவதன் மூலம் சிக்கலுக்கு வழிவகுக்கும். அவ்வாறு செய்வது குற்றமாகும். 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ரூ.10,000 அபராதம் விதிக்கப்படும். அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். குடியிருப்பாளரின் அடையாளத் தகவலை சேகரிக்க அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்சியைப் போல் ஆள்மாறாட்டம் செய்வது குற்றமாகும். இதற்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ரூ.10,000 அபராதம் விதிக்கப்படும். அதே நிறுவனம் என்றால் ரூ.1,00,000 வரை அபராதம் செலுத்த வேண்டும். சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். பதிவு செய்தல் அங்கீகாரத்தின் போது சேகரிக்கப்பட்ட தகவல்களை அங்கீகரிக்கப்படாத நபருக்கு வேண்டுமென்றே அனுப்புவது, வெளிப்படுத்துவது அல்லது இந்த சட்டத்தின் கீழ் ஏதேனும் ஒப்பந்தம் அல்லது ஏற்பாட்டை மீறுவது குற்றமாகும். இதற்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ஒரு நபருக்கு ரூ.10,000 அபராதம் விதிக்கப்படும். நிறுவனத்திற்கு 1,00,000 வரை அபராதம் விதிக்கப்படலாம். மத்திய அடையாள தரவு ஆணையத்தின் CIDR அங்கீகரிக்கப்படாத அணுகல் ஹேக்கிங் ஒரு குற்றம். 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. குறைந்தபட்ச அபராதம் ரூ.10,00,000 ஆகும்.